டிவிகே தலைவர் விஜய் சார் அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஹலோ வெல்கம் நண்பா, இது உங்கள் உண்மை என்ன. ஃபைனலி விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதவி ஏற்றுட்டாரு. பதவியேற்ற கொண்டாட்டங்கள் வந்து ஏகப்பட்ட இடங்களில் இதாகிட்டு இருக்கு. வெளியில் டிவி வச்சு பார்த்தா அந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாப்புலராக இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் இருக்கோ அதில் போய் மூக்க நுழைச்சு தன்னோட ஒரு பாப்புலாரிட்டி வந்து பெருக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். விஜய் சாருக்கு வாழ்த்து போட்டிருந்தேன். விஜய் சார் வர்சஸ் திவாகர், விஜய் வர்சஸ் திவாகர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. இப்போ விஜய் அவர்கள் இஷ்யூ கொஞ்சம் ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கனோடனே விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாட்டர்மெலன் ஸ்டாரின் வாழ்த்துக்கள் அப்படின்னு இவன்ட்ட யாரும் வாழ்த்துக்கள் கேட்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டாரின் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த ஒரு போட்டோ ஒன்று இருக்கும். நான் இப்பதான் பிளேயர் சொல்லி போட்டிருக்கேன் சினிமா துறையில். ஆனா எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு பொறாமைகள், கொஞ்சம் கூட கலங்காம தயங்காம எதிரிகளோட எண்ணத்தை சுக்கு நூற ஒட்டச்சு தகச்சு எரிஞ்சிட்டு நான் முன்னேற்ற பாதையை நோக்கி போறேன். அந்த நம்ம மெர்சல் படத்துல வந்து அந்த ரெண்டாவது விஜய் மேஜிக் பண்ணக்கூடிய விஜய் கையில ஒரு குளோப் வச்சு இப்படி உருட்டுற மாதிரி ஒரு இது போட்டோ ஷூட் பண்ணி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு. அதே இதை இவன் இதுல ஜெமினில போட்டு எடிட் பண்ணி இவன் இதை வச்சு போட்டு அதுக்கு ஒரு இதை போட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாத்தையுமே விட்டுருங்க. இவன் இவ்வளவு நாள் யாருக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து யாரெல்லாம் பதவியில் இருக்காங்களோ, பதவியில் அவர்கள் மோடி அவர்கள் இருக்கும்போது ஜெய் நரேந்திர மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். அது நான் வந்து ஆதாரம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க, ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தையும் கூட நான் வந்து அவன் இல்லைன்னு மட்டும் சொல்கிறேன், நான் போட்டு விட்றேன், ஓகேவா. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே நின்னா இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு நிற்கிறான். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து, பனைமர சின்னத்தில் ஒரு குத்து, நான் வாழ்றதுக்கு யாருனாலும் நான் வந்து இது பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு. இப்போ என்னன்னா இன்ஸ்டாகிராமில் தான் வந்து நடிகர்களை தேடணுமா டேரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு இதோட இப்போ வந்திருக்கான். நடிகர்களை தேடுறது வந்து நடிப்பு திறமையை அவங்கவுங்க அந்த ஆடிஷன் வச்சு தேடணும். இன்ஸ்டாகிராமில் தான் நடிகர்களை தேடணும் அப்படின்னு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இவன் என்ன சொல்கிறான், இவங்க வந்து நிறைய பேர் வந்து சீரியல் ஆக்டராக போகிறாங்கம்மா, போயிட்டு கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க இதை இழந்துடுறாங்க. காரணம் என்னன்னா நடிப்பு திறமை இல்லை. நான் பாருங்க இன்ஸ்டால வந்து நடிப்பு திறமையை காட்டி ஃபேமஸ் ஆகி எத்தனை படங்கள் நடிச்சிட்டேன். டேய், எல்லா படத்துலையும் 1 செகண்ட் 2 செகண்ட் சீனுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான், ஓகேவா. ஏன்னா ஒரு 2000 3000 பட்ஜெட்டுக்கு சரி ஓகே சும்மா ஒரு இதை எடுத்து உள்ளே போடுவோம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி தியேட்டரில் மக்கள் எல்லாரும் கத்துறாங்க அப்படிங்க. கத்துறாங்கன்னா இவனெல்லாம் ஏன்டா பணம் நடிக்க வைக்கிறீங்கன்னு தான் கத்துறாங்களே ஒழிய இல்லாமல் வந்து ஐயோ அப்படின்லாம் இல்லை, சும்மா அப்படின்னு தான், ஓகேவா. அதனால உடனே நான் வந்து மக்கள்லாம் எனக்கு ஆட்பரிச்சு கொண்டாடினாங்க, ஹீரோவோட எனக்கு தான் அதிகமான இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதவே வந்து ஒரு பெரிய ஃபேமோட கொண்டு வந்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களே, இவனை மாதிரி ஆளுங்கள் வந்து பச்சூந்தி மாதிரியான ஆள்கள். அதாவது முதல்ல வந்து யார் இருக்காங்களோ அவங்க கூட போய் ஒட்டிக்கிறது, இந்த மாதிரி யார் ஃபேமாக இருக்காங்களோ அவங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு அவங்களோட ஃபேமை எடுத்துக்கிறது. கிட்டத்தட்ட இவனோட ஃபாலோவர்ஸ் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஏகப்பட்டது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இவன் நினச்சிக்கிட்டான் ஓகே அடுத்தடுத்து தொடர்ந்து அதையே போடுவோன்ட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து விஜய் பற்றியே டாப்பிக்கை போட்டுக்கிட்டே இருந்து ஃபாலோவர்ஸை ஏற்றிக்கிட்டான். இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் விஜய் அவர்களோட அந்த நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து சொல்லிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஆளுங்களை வந்து தயவுசெய்து, ஓகேவா, நான் வந்து சொல்லிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக முதல்வராக பதவியேற்ற விஜய் அவர்களுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். அவரோட முதல் கையெழுத்து வந்து பெண்கள் பாதுகாப்பு படைக்கும், அப்புறம் வந்து போதை ஒழிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு இதுக்குமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கையெழுத்து என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 200 யூனிட் மின்சாரங்கள் வந்து இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து 200 யூனிட் மின்சாரம் வந்து மக்களுக்கு இலவசம், அதை வந்து இப்போவே நான் சைன் பண்ணி இது பண்ணுறேன், அமலுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி அமலுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஸோ இது வந்து மிகவும் நல்ல திட்டம் நான் நினச்சிக்கிறேன். வாழ்த்துக்கள் தளபதி விஜய் அவர்களே. உங்களோட அந்த த தமிழக ஜோசப் விஜய் எனும் நான் தமிழக முதல்வராக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் இதையும் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் உண்மை என்ன. நன்றி.